வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டு வரலாற்றை பொறுத்த வரைக்கும் சினிமாவும் அரசியலும் பின்னி பிணைந்தது, பிரிக்க முடியாதது அப்படிங்கிறது இந்த ஒரு 75 ஆண்டு கால அரசியல் வரலாற்றை பார்க்கும்போது நமக்கு புரியுது. ஆரம்பத்தில் இது கொஞ்சம் பெருமையாக தான் எல்லாருக்கும் இருந்தது. சினிமாவில் இருந்து வந்தவங்க தான் அரசியலை ஆண்டாங்க, இங்கே முதல்வர் ஆனாங்க, சினிமாவில் இருந்து 6 முதல்வர் இங்கே வந்திருக்காங்க, அப்படியெல்லாம் ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையில் அது பெருமை இல்லை, கவலைக்குரிய விஷயம் அப்படிங்கிறது இப்போ புரிய ஆரம்பிக்குது. இப்போதான் உரைக்குது எல்லாருக்குமே. ஏன்னா அரசியலை சினிமா ஆக்கிரமிக்கிறதுங்கிறது எவ்வளவு ஆபத்தானது, எந்த அளவுக்கு அது இந்த மாநிலத்தின் வளர்ச்சியை பின்னுக்கு இழுக்குது அப்படிங்கிறது இப்போ நமக்கு புரியுது. ஆனால் காலம் கடந்து போச்சு, கை மீறி போச்சு, இப்போ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ இந்த பாணி அரசியலுங்கிறது இன்னும் ஒரு அடுத்த கட்டத்தை தொடும், அந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் தெரியுது. அதுக்கு காரணம் அண்மையில், அதாவது நேற்று நடிகர் தனுஷ் நடத்திய ஒரு கூட்டம், இன்று அவரது வீட்டில் அவர் ரசிகர்களை சந்திச்ச விதம், இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த விஜயனுடைய அந்த அரசியல், இப்போ நடிகர் விஜய் இப்போ முதலமைச்சர் ஆயிட்டாரு, இப்போ இவர் வழியை பின்பற்றி அடுத்து இன்னொரு நடிகர் இந்த களத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாருக்குமே விஜயனுடைய வருகை, விஜய்க்கு கிடைத்திருக்கிற ஆதரவு, விஜய் முதலமைச்சரான விதம், இதை பார்த்த உடனே ஏன் நாமும் இந்த வழியை பின்பற்றக்கூடாது, அல்லது நம்ம மக்களுக்கு நிறைய செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அது அரசியலுக்கு போய் செஞ்சா நல்லா இருக்குமே. உண்மையிலே கூட அப்படி ஒரு உண்மையான நோக்கம் இருக்கலாம் இல்லையா? நம்ம எதையும் நம்ம தப்பா சொல்ல விரும்பல. ஆனால் இப்படி ஒரு சிந்தனை பல நடிகர்களுக்கும் வந்திருப்பதா பார்க்க முடியுது. அதில் இப்போ லேட்டஸ்ட் என்னன்னா தனுஷ் அவர்கள், நடிகர் தனுஷை பொறுத்த வரைக்கும் அவர் சினிமாவுக்கு 25 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. 20 வெள்ளி விழா அவருக்கு இதில் சினிமாவில் 55 படம் நடிச்சிருக்காரு. இது 55வது படம் நடிச்சுக்கிட்டு இருக்கார் ஓமுங்கர். இந்த 25 ஆண்டு காலத்தில் அவர் ரசிகர் மன்றத்தை தன்னுடைய ரசிகர் மன்றத்தை பெரிய அளவுக்கு அவர் கட்டுக்கோப்பாக வச்சிருக்காரு. அதற்காக ஒரு பொறுப்பாளர், ஒரு பிரபலமான இயக்குனர், நிறைய படங்கள் இயக்கிய, நிறைய படங்களில் நடித்து கொண்டிருக்கிற நண்பர் திரு சுப்பிரமணிய சிவா, அவர் தான் தனுஷுடைய அகில இந்திய அந்த ரசிகர் மன்றத்தை கட்டுக்கோப்பா ஒரு பெரிய ஒரு வெல் ஆர்கனைஸ்டு ஒரு அமைப்பாக அவர் வச்சிருக்கார். ஸோ இந்த ரசிகர் மன்றங்களை சேர்த்து அப்பப்போ நலத்திட்ட உதவிகள் தருவது, விவசாயிகளுக்கு நிவாரண பொருட்கள் தர்றது, அல்லது விவசாயிகளை கௌரவிக்கிற மாதிரி அவர்களுக்கு அந்த தொகை வழங்குவது, நிவாரண தொகையை வழங்குறது, அப்படி அவர் தொடர்ச்சியாக தனுஷ் செஞ்சுட்டு இருக்கார். இந்த ஆரம்பத்தில் அரசியல் நோக்கத்தோடு அது பார்க்கப்படலை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழல், மாறி இருக்கிற சூழலை வச்சு பார்க்கும்போது தனுஷுக்கு இந்த ஒரு ஆர்வம் இருப்பது தெரியுது. ஏன்னா நேற்று தனது பிறந்தநாள் விழாவை அவர் திருவள்ளூர்ல கொண்டாடினாரு. மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டியிருந்தாரு. இந்த கூட்டத்துக்கு மத்தியில் தனுஷ் பேசின பேச்சை கேட்கும்போது அவருக்கு வெறுமனே ரசிகர்களை அழைத்து இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் வழங்குறது மட்டும் இல்ல, இதை தாண்டி அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அப்படி ஒரு நோக்கம் அவருக்கு இருந்தாலும் நம்ம அதை தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே அவங்க நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கான வழி என்ன அப்படின்னு தானே பார்ப்பாங்க. அப்போ விஜய் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற தேர்ந்தெடுத்த வழி நம்ம பார்த்தோம். கடந்த 2 ஆண்டு காலம் அவர் எப்படியெல்லாம் மேடைகளை பயன்படுத்தினாரு, என்னென்ன மாதிரியான பழிகளை அவர் அடுத்தவங்க மேலே சுமத்துறாரு, அதையே ஒரு ரூட்டா பயன்படுத்தி, அந்த ரூட்டையும் பயன்படுத்தி அவர் முதல்வரான அந்த விதத்தை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு நடிகர் அதே போல, அதே பாணியில், அதே பாணின்னா இந்த மாதிரி இந்த ரூட்டு அந்த மாதிரி இல்லாம வேற, அவர் கொஞ்சம் ஆனஸ்டா ரசிகர்கள் மத்தியில பேசுறதையும், அதே போல அந்த அப்ரோச்சுங்கிறது இதை விட கொஞ்சம் ஆரோக்கியமா தெரியற மாதிரி இருக்கிறதுனால பலர் இதை என்கரேஜ் பண்ணி பேசுறத பார்க்க முடியுது. இன்னும் பலர் இன்னும் ஒரு நடிகர், அப்பா தமிழ்நாடு தாங்காது அப்படிங்கிற விதத்துல அவர்கள் கருத்து தெரிவிக்கிறதையும் பார்க்க முடியுது. இப்போ இதுல தனுஷ் இந்த ரசிகர் மன்றத்தை இப்போ அவர் பயன்படுத்துற விதம், நாளை ஒருவேளை, அதாவது இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணாதான் சரியா அடுத்த தேர்தலப்போ ஒரு தளத்தை வலுவாக அமைத்து
அவர் வந்து தேர்தல் அரசியலில் வந்து களம் காண முடியும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவருக்கு இருக்கோ அப்படின்னு தான் தோணுது. காரணம் இப்போ அவர் இதை முன்னெடுக்கிற விதம், இந்த ரசிகர் மன்றங்களை நற்பணி மன்றங்களாக மாற்றி அதை வந்து அவங்க களத்தில் முன்னெடுத்துட்டு போற இந்த பணிகள் எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா வந்து தனுஷுக்கு இப்படி ஒரு ஆர்வம் இருக்கிறத பார்க்க முடியுது. ரசிகர்களும் வந்து அவருக்கு கணிசமா இருக்காங்க. விஜய்க்கு எப்படி கூட்டம் கூடிச்சோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் அதற்கு சற்றும் குறையாத ஒரு கூட்டத்தை வந்து தனுஷை வச்சிருக்கிறத வந்து இந்த இதுல பார்க்க முடியுது. அதே போல போயஸ் தோட்டத்தில் அவருடைய வீட்டு முன் குவிந்திருந்த ரசிகர்கள், இன்றைக்கு அவரை சந்திக்க வந்திருந்த ரசிகர்களை பார்க்கும்போது சரி, தனுஷுக்கு இந்த எண்ணம் ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படிங்கிறத நம்மால புரிஞ்சுக்க முடியுது. அதை வந்து அப்கோர்ஸ் யாரும் தவறுன்னோ அல்லது அதை குறை சொல்லவோ ஒன்றும் இல்லை. அரசியலுக்கு இன்னொரு நடிகரா அப்படிங்கிற அந்த கேள்விதான் உறுத்தலை தவிர, மற்றபடி வந்து விஜய் ஆசைப்பட்டு வந்த மாதிரி வந்து தனுஷ் ஆசைப்பட்டு வந்தா என்னையா தப்புன்னு கேட்டா யாரும் தப்புன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, ஒருவேளை தனுஷ் இதை முன்னெடுத்து இப்படியே போனா அவருக்கான களம் எப்படி அமையும், ரசிகர்கள் வந்து ஆதரவு எப்படி இருக்கும், மற்ற ரசிகர்கள் இவரை வந்து எப்படி ஏத்துப்பாங்களா, இந்த கேள்விகள்லாம் இருக்கு. தனுஷை பொறுத்த வரைக்கும் அவருக்கான ரசிகர்கள் ஒரு பக்கம், அதே போல மாற்று வேற நடிகரின் ரசிகர்கள். இப்ப இந்த கூட்டத்தில் அவர் பேச்சை கவனிச்சவங்க ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். அவரு இங்க ரஜினிகாந்த் பெயரை பயன்படுத்தல. இயல்பாவே ரஜினி ரசிகர்களுடைய ஆதரவு தனுஷுக்கு உண்டு. காரணம் அவரு ரஜினியினுடைய மருமகன். இப்போ அவரு எக்ஸைட்ட கூட இப்போது வரைக்கும் வந்து ரஜினியின் பேரன்களோட தந்தை தான் அவரு. அதனால வந்து அந்த மருமகன்ன்ற லேபிள் அவரை விட்டு போகாது. ஸோ அவர் மேல இயல்பாவே ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. ரஜினிக்கு ரசிகர்கள் எவ்வளவுன்றது இந்த எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர்கள் சப்போர்ட்டுங்கிறது எப்பவுமே நமக்கு இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு உள்ளுக்குள்ள தெரியும். அதனால இந்த இடத்துல அவர் ரஜினி பேரை பயன்படுத்தல. ஆனால் ரஜினி வழியில் தான் அவர் பேச்சு இருந்தது. அவர் அஜித் பெயரை பயன்படுத்துறாரு இந்த கூட்டத்தில். அஜித்தோட, அதாவது நீ தோத்துட்ட அப்படின்றத நீயே ஒத்துக்கிற வரைக்கும் வந்து களத்துல நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அஜித்தோட அந்த வார்த்தையை அவர் அங்க பயன்படுத்துறாரு. அதற்கு அங்க வந்திருந்த ரசிகர்கள் கூட்டம் எழுப்பிய ஆரவாரம், கைத்தட்டல் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த அஜித்தோடைய ரசிகர்களுடைய ஆதரவை அவர் வந்து தேடுறார். அவருக்கு இருக்கு அப்படின்றதை எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ரஜினி ரசிகர்களுடைய ஆதரவும் அவருக்கு இருக்கு. எல்லாருடைய ஆதரவும் இருக்கான்னா கணிசமான ஆதரவு அவருக்கு கண்டிப்பா இருக்கும் இயல்பாவே. அப்போ இந்த ஒரு ரசிகர் கூட்டத்தோட ஆதரவு இருந்தா மட்டும் போதுமா? பொதுமக்கள் மத்தியில அவருக்கான ஆதரவு அலை ஒன்று உருவாகணும்ல. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் வெறும் ரசிகர்களால மட்டுமே அவர் வந்துடல. அதை தாண்டி வந்து இந்த இளம் வாக்காளர்கள் வாக்களிக்க அந்த வாய்ப்பு இல்லைன்னா கூட தங்கள் பெற்றோரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு அந்த குழந்தைகள் அவங்கெல்லாம் சேர்ந்துதான் வந்து விஜய்க்கு வாக்களிக்க வச்சிருக்காங்க. அப்போ ரசிகர்களை தாண்டிய ஒரு பெரும் கூட்டத்தோட ஆதரவு வந்து விஜய்க்கு கிடைச்சது. அதனாலதான் அந்த 1,70,00,000 பேருக்கு மேல அவருக்கு வாக்களிச்சிருந்தாங்க. அதை தாண்டிய அந்த ஆதரவு வந்து அவருக்கு இருக்கு. எப்படி பார்த்தாலும் 2 கோடி பேருக்கு மேல வந்து விஜய்க்கு ஆதரவு இருக்கு. இல்லைன்னா வந்து இப்படி ஒரு இடத்த அவர் பிடிச்சிருக்க முடியாது. இப்ப அந்த ஆதரவு தனுஷுக்கும் வாய்க்குமா அப்படின்னா, இந்த ரசிகர் கூட்டத்தோட ஆதரவு, இவர்கள் ஒரு மாற்று, இப்ப விஜயனுடைய செயல்பாடு, அவர் முதலமைச்சராய் 2 மாசம் ஆயிடுச்சு. இதுல அவருக்கு கிடைச்ச மார்க்குன்னு பாத்தீங்கன்னா அது 0 அல்லது மைனஸ்ல போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க எல்லாருமே விஜயனுடைய செயல்பாட்டை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களால விஜயை முழுசா ஆதரிக்க முடியுதா? விஜயனுடைய செயல்பாடுகளை நம்மளால ஆதரிக்க முடியுதா? ஆமாடா, விஜய் வந்து இதை சரியா பண்ணிட்டாரு, முதலமைச்சர் ஆனதுக்கு ஜஸ்டிபிகேஷன் பண்ணிட்டாரு, மக்களுக்கு வந்து இந்த நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு, அல்லது இந்த காவிரி விஷயத்துல வந்து தெளிவா முடிவு எடுத்துட்டாரு, அல்லது மத்திய அரசை வந்து சரியான காரணத்துக்காக எதிர்க்கிறாரு, அல்லது சரியான காரணங்களுக்காக ஆதரிக்கிறாரு, எதுலையாவது இப்படி ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டு விஜய் எடுத்தாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? எங்கேயுமே ஒரு உறுதியான நிலைப்பாட, தெளிவான நிலைப்பாட அவரால் எடுக்க முடியல. அமைதியா இருக்கிறார். அமைதியா இருந்தா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற நரசிம்மராவுடைய பாணியை வந்து அவர் கடைபிடிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. எதையும் கண்டுக்கிறது இல்லை, எதுக்காகவும் வந்து அவர் அலட்டிக்கிற மாதிரியும் தெரியல. தமிழகத்தின் உரிமை பறி போகுதா, ஒரு லெட்டர் எழுதிட்டு அவர் அமைதியாயிடுறாரு. இவர் என்ன கேட்டாரு ஸ்டாலினை,
லெட்டர் எழுதுனா சரியா போச்சா, போய் பிரதமரை பார்க்க வேணாமா, அங்க போய் உட்கார்ந்துட்டு இதெல்லாம் பேச வேணாமா அப்படின்னு கேட்டாரு. இப்போ அவரு என்ன பண்றாரு, மேகதாது விஷயத்துல தமிழ்நாட்டை கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்ட்டாங்க பார்லிமெண்ட்ல. அதுக்கு உட்காந்துங்க லெட்டர் எழுதுறாரு. ஏன் நீங்க நேரம் போகணும் இல்லை? இப்படி விஜயின் செயல்பாடுங்கிறது 100% எல்லாருக்கும் திருப்தியா இருக்காருன்னா ஜீரோவா இருக்குது. ஜீரோ. அவருடைய ரசிகர்களுக்கே கூட வந்து அதுல பதில் சொல்ல முடியாது. அவருடைய ஆதரவாளர்கள் கூட இதுக்கு முட்டு கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு புவர் பர்ஃபார்மரா இந்த அரசியல்ல விஜய் வந்து காட்சி தரார். ஸோ இப்படி ஒரு சூழல ஒரு மாற்று வேணும். அது இப்போ இவர் வந்து எவ்வளவு முடியுமோ அவங்களுக்கு திமுக, அதிமுக, அதே போல மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வை விஜய் வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு விதைச்சிருக்கார். அதை வந்து நம்ம மறுக்க முடியல. ஏன்னா நம்ம களத்துல பாக்குறோம், என்னதான் நியாயமான விஷயத்த திமுக பண்ணாலும் உடனே போய் மு.க. ஸ்டாலினையும் உதயநிதி கடிச்சு வைக்கிற இந்த கும்பல் வந்து இருக்கு. அவங்க எல்லாமே திமுக, அதாவது விஜயோட ரசிகர்களா அப்படின்னா இல்ல. அதை தாண்டி சாதாரணமான மக்கள் கூட காரணமே இல்லாம அல்லது உண்மையை வந்து யோசிச்சு கூட பார்க்காம மு.க. ஸ்டாலினையும் உதயநிதியும் கடிச்சு வைக்கிற போக்க நம்மளால பார்க்க முடியுது. அது காரணம் இந்த விஜயனுக்கோ ஏற்படுத்திய அந்த வெறுப்புணர்வு, அந்த விதையை வந்து தூவி விட்டாங்கல்ல, அதுதான் முக்கியமான காரணம். ஸோ இப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளவர்கள் விஜயனுடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேவை அப்படின்னா அப்போ வந்து நம்ம அந்த இடத்துல அந்த ஆல்டர்னேட்டிவை போய் நிற்போம் அப்படின்னு தனுஷுக்கு தோணி இருக்கு, அல்லது தனுஷ் உடன் இருப்பவர்கள் அப்படி ஒரு யோசனையை வந்து அவருக்கு தெரிவிச்சிருக்காங்க. அப்கோர்ஸ் தனுஷும் வந்து அவரு நிறைய அந்த ஜோசியத்தை நம்புறவர் தான், கடவுள் பக்தி உள்ளவர். அதே போல விஜய் என்னென்ன வழிகளை பயன்படுத்தினாரோ அத்தனை வழிகளையும் பயன்படுத்த தெரிஞ்சவர் தான் தனுஷம். ஏன்னா தனுஷ் கூட இருக்கிறவங்க விஜய் கூட இருக்கிற நபர்களுக்கு சற்றும் குறையாதவர்கள் தான் தனுஷ் கூட இருக்காங்க. தனுஷுக்கு இந்த மாதிரியான சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை உருவாக்குறதுலயோ அவங்க விஜய்க்குனே வேலை பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ அல்லது நீங்கள் ட்விட்டர்லேயோ போய் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு விஜயனுடைய அந்த கோஷ்டி ஒரு வேலை பார்த்தது இல்லை, அதற்கு இணையான வேலையை வந்து இவங்களும் பார்க்குறாங்க. என்னன்னா இவங்க வாயை திறந்தாலே வன்மமாக இருக்கும். அவங்க எழுதுறது அத்தனையும் வந்து படிக்க முடியாது, டாலரேட் பண்ண முடியாது, அப்படி இருக்கும் விஜய் கோஷ்டியோடது. பட் தனுஷ் வந்து இப்போ அவர் சொல்றாரு, நீங்க வக்கரமா இருக்காதீங்க, நெகட்டிவா இருக்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் அன்பை பரப்புங்க, பாசிட்டிவா இருங்க அப்படின்னு இப்பயே ரசிகர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. விஜய் செய்யாதது அது. விஜய் செய்ய தவறுனது என்னன்னா தன்னுடைய ரசிகர்கள் இப்படி வன்மத்தோடயே தெரியணும், ஒரு அந்த காட்டாற்று வெள்ளம் போல வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஃபோர்ஸா இருக்கணும், அப்பதான் வந்து களத்தில் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு வந்து அவர் அப்படியே விட்டார். அதனுடைய விளைவு வந்து அவங்க என்னென்ன வேலை பண்றாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா தனுஷ் வந்து இந்த இடத்துல பொறுப்பா ஒரு வேலை பார்க்குறாரு. பத்திரமா வீட்டுக்கு போங்க, பேரண்ட்ஸை மதிங்க, குடும்பத்தை பாருங்க, அதே போல கட்டுப்பாடா இருங்க, வன்மமா பேசாதீங்க, இணையதளங்கள்ல வந்து ரொம்ப கேவலமா நடந்துக்காதீங்க, அடுத்தவங்களை வந்து காலை பிடிச்சி இழுக்காதீங்க, அடுத்தவங்க உயர்வை பார்த்து வயிற்றுச்சல் போடாதீங்க. இதெல்லாம் தனுஷ் வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதை வந்து நிச்சயமா பாராட்டணும். இது வந்து அவர் அரசியலுக்கு வராது அதெல்லாம் வந்து அடுத்தது, இன்னும் சில ஆண்டுகள் ஆகும். எப்படி இருந்தாலும் அவர் வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கே வந்துருவாருன்றாங்க, பார்க்கலாம், அது வரும்போது பார்த்துக்கலாம். ஆனா இதையெல்லாம் தாண்டி வந்து ஒரு பெருங்கூட்டம் இருக்கும்போது அந்த பெருங்கூட்டத்தை வந்து அப்படியே அவங்க மனசு போல காட்டாற்று வெள்ளம் போல ஓட விடாம தேவையான நேரத்துல கண்ட்ரோல் பண்ணி, நீங்க பார்த்து பக்குவமா நடந்துக்கங்க, விருப்பம் சம்பாதிக்காதீங்க. நீங்க என்னதான் விஜய் சப்போர்ட்டர்ஸ், விஜய் ரசிகர்கள் வந்து இவ்வளவு ஆக்ரோஷமா இப்படியெல்லாம் செயல்பட்டா கூட அவங்க மேல மற்றவங்களுடைய அபிப்பிராயம்ன்றது என்னவா இருக்கு? மெச்சும்படி இல்லைல்ல. எப்படினாலும் அவங்கள குறைதானே சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு குறை சொல்ற அளவுக்கு நீங்க நடந்துக்காதீங்கன்ட்டு இங்கிருந்து என்னென்ன பாடங்களை நீங்க கத்துக்கணுமோ அதை கத்துக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரசிகர்களுக்கு அவர் சொல்லி கொடுக்கறத பார்க்க முடிஞ்சது. அது வந்து உண்மையிலேயே ஆறுதலா இருந்தது. இது ஒரு பக்குவப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கும். அரசியல்ன்றது அப்புறம் ஒரு பக்குவப்பட்ட கூட்டமா இவங்க மாறினாதான் அரசியலுக்கு வரும்போது வந்து இந்த எதிர்ப்பு கூட இல்லாம இருக்கும் அப்போ. ஸோ அதை வந்து தனுஷ் ஒரு திட்டமிட்டு செய்யற மாதிரி அது தெரிஞ்சது. எனியோ அவருக்கு பின்னாடி இருந்து இவங்க இயக்குறாங்க, அவரை உதயநிதி ஸ்டாலின் இயக்குறாரு,
உதயநிதி ஸ்டாலின் வந்து விஜய எவ்வளவு முடியுமோ அவ்வளோ டைல்யூட் பண்ணோம், விஜய்க்கு இருக்கிற அந்த ஃபோர்ஸ் இருக்க அதை டைல்யூட் பண்ண இன்னொரு சினிமா பிரபலத்தை இறக்குறாரு. உதயநிதியே சினிமா பிரபலம் தான், அவர் வந்து தனுஷை ஹேண்டில் எடுக்கிறார், கையில் எடுக்கிறாரு அப்படிலாம் வந்து சொல்றாங்க. பட் அது காலப்போக்கில் தெரிஞ்சிடும் யார் இயக்குறாங்க அல்லது தானா வராங்களா அப்படிங்கிறதெல்லாம். அப்போ அதே போல் அவர் உள்ளாட்சி தேர்தலுக்கே அரசியலுக்கு வந்துடுவார், களத்தில் இறங்கிடுவார். விஜயனுடைய வெற்றியை தடுக்கிறதுக்கு அவரை பயன்படுத்த பார்க்குறாங்க அப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. எல்லாமே யூகம்தான், எதற்கும் வந்து சாலிடான எவிடன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வெளிப்படையாக தெரியறது என்னன்னா, தனுஷுக்கு இந்த ரசிகர் மன்றங்களை இப்படி கூப்பிட்டு அவங்க கூட செலிப்ரேட் பண்ணுறதுல இந்த நலத்திட்ட உதவிகளை தாண்டிய ஒரு நோக்கம் இருக்கும் அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அது என்னங்கிறது வந்து இனிவரும் காலங்களில் தெரிய வரும். அவருடைய பேச்சில், தனுஷோட பேச்சில் வந்து ஒரு வருத்தம் தெரிஞ்சிருந்தது. எனக்கு 2 அவார்டு கொடுத்ததில் வந்து பல பேர் வருத்தப்படுறாங்க அப்படியெல்லாம் வந்து அவர் சொல்லியிருந்தாரு. அப்படிலாம் யாரும் வருத்தப்படல. ஆக்சுவலாக தகுதியான படங்களுக்கு தரணும் அப்படிங்கிறது தான். இப்போ தனுஷ் வந்து தன்னுடைய தகுதியான படங்கள்னு அவர் குறிப்பிட்டிருந்தாரு. அந்த படங்கள்லாம் வந்து அவர் சொல்கிற அளவுக்கு தகுதியான படங்கள் கிடையாது. நீங்கள் அவர் பாலுமகேந்திரா படம் குறிப்பிட்டிருந்தார். அதே போல் அது ஒரு விருதுக்குரிய படமாக நமக்கு தெரியல. அதே போல் புதுப்பேட்டை, அதில் வன்முறையும் வக்கரமும் நிறைய தான் இருந்துச்சு அந்த படத்துலையும். மயக்கம் என்ன, அப்கோர்ஸ் அந்த படத்துக்கு கொடுத்துருக்கலாம். முக்கியமான படம் தனுஷுக்கு நிச்சயமாக நேஷனல் தேசிய விருது கிடைக்கணும் அப்படிங்கிற படம் கர்ணன். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அசுரனுக்கு கிடைச்சது, நாடே கொண்டாடிச்சு அவரை, யாருமே வந்து அதை மறுக்கவே முடியலையே. அசுரனுக்கு தனுஷுக்கு விருது கிடைச்சதுக்கு யாராவது வந்து ஒரு சின்ன முணுமுணுப்பு குறை சொல்ல முடியுமா? இன்னொன்று, இந்த விருதுகளையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு பர்ஃபார்மர் தனுஷ், மிகப்பெரிய ஒரு திறமையாளர். அவர் தனுஷ் வந்து நடிகராக வரும்போதிலிருந்து வந்து நான் அவரை பார்க்குறேன். அவர் முதலாக பேட்டி எடுத்து வெளியிட்ட நபர் நான் தான், பத்திரிகையாளர் நான் தான். அது அவரே சொல்கிறேன், என்ன முதலாக பேட்டி எடுத்து நீங்கள் தான் சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து முதல் பேட்டி தான் பண்ணேன். அப்போயே வந்து அவரை சொன்னேன், நீங்கள் மிகப்பெரிய ஒரு நடிகரை வருவீங்க, உங்களுடைய அந்த நடிப்பு திறனே வேற அப்படின்னு. அவர் அதை நம்பலப்போ. ஆனால் தனுஷ் வந்து அவர் இயல்பான நடிகர், பிறவியிலே அவருக்கு நடிப்பு திறமை வந்துருச்சு அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. அவர் நிறைய கற்றுக்கிட்டவர், நிறைய இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய அடிபட்டு, நிறைய பார்த்து, நிறைய அனுபவப்பட்டு தன்னை வளர்த்துக்கிட்டவர். இன்னைக்கு வந்து இந்த தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் தலைமுறை நடிகர்களில் அவருக்கு நிகரான ஒருத்தரை சொல்லவே முடியாது. அவருக்கு நிகரான பர்ஃபார்மர், அவருக்கு நிகரான ஒரு நடிகர், அவருக்கு நிகரான ஒரு பன்முக திறமையாளரை பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு திறமையான ஒரு கலைஞர் நடிகர். அதனால வந்து யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. அவரது படங்கள் நிறைய நல்ல படங்கள் நிறையவே இருந்தது. அதில் அந்த படங்களுக்கெல்லாம் கிடைச்சதுக்கு யாருமே வந்து வருத்தப்படலையே. கர்ணனுக்கு ஏன் கிடைக்கலன்னு கேள்வி தானே கேட்டாங்க. அசுரனுக்கு கிடைக்கும் போது அதை கொண்டாடினாங்கல்ல. அதனால இந்த படம், அதாவது ராயனுக்கு கிடைச்சதுக்கு எனக்கு இந்த படத்துக்கெல்லாம் கிடைக்கல, இப்ப கிடைச்சதுக்கு ஏன் வருத்தப்படுறீங்க அப்படின்னு கேட்டாரு. யாரும் வருத்தமெல்லாம் படலை. ஆனா அதே நேரத்துல நல்ல, இதை விட நல்ல படங்கள் அவ்வளவு படங்கள் இருந்துச்சு. அந்த படங்களை வந்து அந்த படங்கள் இந்த அங்கீகாரத்தை பெற தவறிடுச்சு அப்படிங்கிற ஆதங்கத்தை பலரும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுக்காக தனுஷ் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரே சொன்னதுதான், இந்த ஆதங்கத்தை நான் மதிக்கிறேன்னாரு. அவ்வளவுதான், இந்த ஆதங்கத்தை நீங்க மதிச்சிங்கல்ல அதுவே போதும் அப்படிங்கிறது தான். மற்றபடி வந்து தனுஷை போன்ற ஒரு திறமையான நடிகர் வந்து யாரும் கிடையாது. நீங்க விஜயை கூட வந்து கம்பேர் பண்ண முடியாது தனுஷ் கூட. பர்ஃபார்மிங் அப்படின்னு பார்க்கும்போது விஜயை விட ஃபார் பெட்டர் பர்ஃபார்மர் யாருன்னா அது தனுஷ் தான். அது ஆக்ஷன் ஆகட்டும், நடிப்பாகட்டும், ரொமான்ஸ் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பின்னி படம் எடுக்கக்கூடிய ஒரு நடிகர். ஸோ அவர் வந்து அரசியலும் அவருக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படிங்கிறத ஒரு கோடிட்டு காட்டியிருக்காரு இந்த கூட்டத்தில். அதே போல ரசிகர் சந்திப்பு மூலமாக இனிவரும் நாட்களில் அவருடைய அரசியல் நகர்வுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்போதான் வந்து அவரை பற்றிய அல்லது அவருடைய அரசியல் ஆசை பற்றிய விமர்சனங்கள் வந்து நம்ம முன்வைக்க முடியும். இப்போவே அவருடைய எதுவுமே தெரியாமலே வந்து அவருடைய அரசியலை பற்றி விமர்சிக்கிறது, அவர் அரசியலுக்கு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வியை கேட்கறது, அதெல்லாம் வந்து தேவையில்லாதது. முதல்ல வரட்டும், பார்க்கலாம்.